Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max chapter 5 continuity and differentiability la miscellaneous exercise la question number 6 வந்து நம்ம பார்க்கிறோம். Cot inverse of square root of 1 plus sin x plus square root of 1 minus sin x by square root of 1 plus sin x minus square root of 1 minus sin x and x lies between 0 and pi by 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்து வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தடில் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ sin 2xோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். 2 sin x into cos x. ஸோ இப்போது இங்கே என்ன இருக்குது, sin x தான் இருக்குது. ஸோ sin x is equal to 2 sin x by 2 into cos x by 2 வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 1 இருக்குது. sin xக்கு நம்ம இதை எழுதலாம். 1க்கு வந்து நம்ம என்ன எழுதலாம், நம்ம 10th வந்து படிச்சிருப்போம். cos square x plus sin square x is equal to 1 அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம x by 2 யூஸ் பண்ணுறதுனால cos square x by 2 plus sin square x by 2 equal to 1 அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 plus sin xக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதை வந்து அப்படியே சேர்த்து எழுதலாம். 1க்கு பதிலாக cos square x by 2 plus sin square x by 2 plus 2 sin x by 2 into cos x by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். This is of the form a square plus b square plus 2ab. அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம், ஷார்ட் ஃபார்மில் a plus b whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அப்போது 1 plus sin xஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos x by 2 plus sin x by 2 the whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus sin xக்கு பதிலாக cos x by 2 plus sin x by 2 the whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அப்போது 1 minus sin x இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்குது, அதுக்கு பதிலாக வந்து நம்ம எப்படி எழுதலாம், cos x by 2 minus sin x by 2 the whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கோ 1 plus sin xக்கு பதிலாக இதுவும் 1 minus sin xக்கு பதிலாக இதையும் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ cot inverse of இங்கே வந்து square root of 1 plus sin xக்கு பதிலாக cos x by 2 plus sin x by 2 whole square அப்படின்னு வந்து வரும். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin xக்கு பதிலாக cos x by 2 minus sin x by 2 whole square அப்படின்னு வந்து வரும். அண்ட் டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin xக்கு பதிலாக cos x by 2 plus sin x by 2 whole square minus ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos x by 2 minus sin x by 2 whole square அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா cot inverse of இங்கே வந்து cos x by 2 plus sin x by 2 plus cos x by 2 minus sin x by 2 வந்து வரும். டினாமினேட்டரில் cos x by 2 plus sin x by 2 இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் cos x by 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x by 2 அப்படின்னு வந்து வரும். ஸோ மைனஸ் sin x by 2 ப்ளஸ் sin x by 2 கேன்சல் ஆகிடும். cos மைனஸ் காஸும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு cot inverse of 2 cos x by 2 இருக்கும் by 2 sin x by 2 வந்து இருக்கும். 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ cot inverse of cos x by 2 by sin x by 2. ஸோ cot inverse of cot
எக்ஸ் பை டூ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ காட் இன்வர்ஸ் காட் வந்து போயிடும். ஸோ எக்ஸ் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, திஸ் இஸ் ஆல் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்போது இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dy பை dx ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும், this is 1 by 2 into xன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ d by dx of 1 by 2 இங்கே வந்துடும். அண்ட் என்ன கான்ஸ்டன்ட் அண்ட் x. ஸோ அப்போனா 1 by 2 தான் வந்து வரும், which is dy by dx ஓட வேல்யூ. ஸோ அவ்வளோதான் வந்து 6th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். ஸோ 7th question, log x to the power log x and x is greater than 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு let y equal to log x the whole power log x. இப்போ வந்து நம்ம taking log both sides. அப்போ எடுத்தோம்னா log y equal to log of log x the whole power log xன்னு வந்து வரும். ஸோ இப்போது இங்கே log y அப்படியே இருக்கட்டும். ஸோ இது என்ன வந்துடும், இந்த log வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ log x into log of log x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த பவரில் இருக்க log x வந்து இங்கே வந்துடும். இது வந்து நம்ம எக்ஸசைஸ்லேயே வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் இன்ட்ரடக்ஷனில் நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சம் சால்விங் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக வந்து புரியும். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ d by dx of log y வரும் equal to d by dx of log x into log of log x வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 by y dy by dx வந்துடும். அண்ட் ஈக்குவல் டு இங்கே வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் இதை வந்து வின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ u ஈக்குவல் டு log x அண்டு v ஈக்குவல் டு log of log x. இப்போ u டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 by x வந்துடும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் v டேஷ் log of log x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா log of எனிதிங் வந்து என்ன வரும், 1 by log x வரும். x இருக்கிற இடத்துல log x இருக்குது. ஸோ திருப்பியும் log x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ v dash is 1 by x into log xன்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இதை அப்படியே ஃபார்முலா ப்ராடக்ட் ரூலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். u dash v ப்ளஸ் v dash uவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ u dash வந்து 1 by x, u dash vனா into log of log x ப்ளஸ் v dash அப்படின்றது 1 by x log x, u அப்படின்றது into log x. ஸோ அப்போ இங்கே வந்து என்னவாகும், இந்த log xம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 1 by x ப்ளஸ் log of log x by x வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த பக்கம் 1 by y into dy by dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த 1 by y நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ dy by dx equal to y into 1 by x plus log of log x by x. ஸோ dy by dx equal to y அப்படின்றது என்னது, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம் y equal to yயோட பிளேஸில் இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ log x the whole power log x into 1 by x plus log of log x
by x. ஸோ அவ்வளோதான் வந்து ஆன்சர் ஃபார் த 7th question. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th question வந்து பார்ப்போம். 8th question இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos of a cos x plus b sin x வந்து கொடுத்துருக்காங்க for some constant a and b. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் let y equal to cos of a cos x plus b sin x வந்து வரும். ஸோ இப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ dy by dx டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போனா cos of d by dx of cos of a cos x plus b sin x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது இங்கே வந்து இந்த cos எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் sin எக்ஸ் வந்து வரும். ஸோ அதே தான் ஆனால் எக்ஸோட பிளேஸில் இந்த பார்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் sin a cos x ப்ளஸ் b sin எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்புறம் எக்ஸ் இருக்கிற இடத்துல இது இருக்குது. ஸோ இதை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் a cos x ப்ளஸ் b sin x. ஸோ மைனஸ் sin a cos x ப்ளஸ் b sin x. இங்கே வந்து a வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ a வெளியில் எடுத்துட்டோன்னா cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வந்துடும் ப்ளஸ் b sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x வந்து வந்துடும். This is dy by dx. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மைனஸ் அப்படின்றது this is common for all the things. இது எல்லாத்துக்குமே காமனானது. ஸோ இப்போ இங்கே அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போனா சைன் ஏ சைன் எக்ஸ் வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். பி காஸ் எக்ஸ் வந்துடும் into sin a cos x plus b sin x. இல்லாட்டினா நீங்கள் இதை அப்படியே வந்து எழுதலாம் ஆர் அப்படியே எழுதிக்கலாம். அதாவது sin a cos x plus b sin x into a sin x minus b cos x. இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு dy பை dx. அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் எடுத்து எழுதியிருக்கேன். நான் ஏன் இங்கே மாற்றி எழுதினேன் அப்படின்னா உங்களுக்கு இதை புரியணுன்றதுக்காக. நான் மைனஸ் வந்து திஸ் இஸ் காமன் ஃபார் த ஹோல் திங். இது வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது காசை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது மைனஸ் சைனுன்னு வந்து கிடைக்கிது. இன்டூ இருக்குது. அதனால் இந்த மைனஸ் வந்து இது எல்லாத்துக்குமே காமன். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அண்ட் இந்த பார்ட்டு அப்படியே இதை எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு செகண்டும் எழுதலாம். இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இது செகண்டும் வந்து எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 8th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th question வந்து பார்ப்போம். 9th question வந்து பார்க்கலாம். sin x மைனஸ் cos x the whole power sin x மைனஸ் cos x. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லெட் y ஈக்குவல் டு sin x minus cos x the whole power sin x minus cos x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ டேக்கிங் லாக் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு பவர் அப்படின்னாவே வந்து லாக் எடுத்தோம்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டேக்கிங் லாக் போத் சைட்ஸ். ஸோ லாக் y ஈக்குவல் டு log of sin x minus cos x the whole power sin x minus cos x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது log y ஈக்குவல் டு இந்த பவர் இந்த பக்கம் வந்துடும். ஸோ sin x minus cos x into log sin x minus cos x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1 by y into dy by dx ஈக்குவல் டு. ஸோ இப்போ இங்கே வந்து இதை யூன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இதை வந்து வின்னு வந்து எடுத்து சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ u equal to sin x minus cos x. அப்போ u dash வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும், sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x அண்ட் மைனஸ் cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வந்து வரும். ஸோ இட் வில் பி cos x ப்ளஸ் sin x. இதுதான் வந்து என்னது u dash. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து v வந்து என்னது log ஆஃப் sin x minus cos x. இப்போது v dash வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ v dash ஃபைண்ட் அவுட் பண்ணால் log ஆஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே log x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ அப்போ x இருக்கிற இடத்துல sin x மைனஸ் cos x. ஸோ sin x மைனஸ் cos x வரும். ஸோ x இருக்கிற இடத்துல sin x மைனஸ் cos x இருக்குது. அப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் cos x differentiate பண்ணா minus sin x. So it will be cos x plus sin x by sin x minus cos x. இதுதான் வந்து v dash. So இப்போ நம்ம வந்து அப்படியே u v the whole dash அதாவது ப்ராடக்ட் ரூலில் அப்ளை பண்ணுறோம். So 1/y into dy by dx equal to நம்மளுக்கு வந்து என்ன வரும், u dash v plus v dash uல அப்ளை பண்ணுறோம். ஸோ u dash வந்து என்ன வரும் நம்மளுக்கு cos x plus sin x. u dash v வந்து log sin x minus cos x plus v dash வந்து cos x plus sin x by sin x minus cos x into u வந்து இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும், sin x minus cos x. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும், 1/y dy by dx equal to cos x plus sin x into log sin x minus cos x plus cos x plus sin x வந்து வரும். இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்து cos x plus sin x cos x plus sin x இருக்குது. ஸோ இதை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ 1/y into dy by dx equal to cos x plus sin x-ஐ காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இங்கே வந்து log ரிமைனிங் இருக்கிறது log ஆஃப் sin x minus cos x plus 1 வந்து வரும். இதை நான் எப்படி எழுதுகிறேன், cos x plus sin x into 1 plus log of sin x minus cos x 1/y into dy dx. ஸோ dy by dx இந்த y-யை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மேலே வந்துடும், y into cos x plus sin x into 1 plus log of sin x minus cos x வந்து வரும். ஸோ இங்கே yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு லெட் y ஈக்குவல் டுன்னு எடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ sin x minus cos x the whole power sin x minus cos x வந்துடும் in place of y into அப்படியே இந்த பார்ட் அப்படியே எழுதணும், cos x plus sin x into 1 plus log sin x minus cos x. ஸோ அவ்வளோதான் வந்து 9th question. ஸோ dy by dxன்னு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 9th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th question வந்து பார்ப்போம். 10th question வந்து பார்க்கலாம். x to the power x plus x to the power a plus a to the power x plus a to the power a
ஃபார் சம் ஃபிக்ஸ்ட் a வேல்யூ greater than 0 and x greater than 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாமே பவரில் இருக்குது. ஸோ என்னென்ன வந்து நம்ம எதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து வேரியபிள், எக்ஸ் எல்லாம் வந்து வேரியபிள், a அப்படின்றது வந்து சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னா ஸோ வேரியபிள் இருக்குது டு த பவர் கான்ஸ்டன்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ் டு த பவர் ஏ வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஏ வருதுன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஏ மைனஸ் 1 இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இதே கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் டு த பவர் வேரியபிள், அதாவது கான்ஸ்டன்ட்னா ஏ பவர் எக்ஸ், அப்போது டி பை dx ஆஃப் a to the power x இருந்துச்சு அப்படின்னா a to the power x log x வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வேரியபிளாக இருக்குது, வேரியபிள் டு த பவர் வேரியபிளாக வந்து இருக்குது, அதாவது x to the power x இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து லாக் எடுத்து அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் ஏ ப்ளஸ் ஏ டு த பவர் எக்ஸ் ப்ளஸ் ஏ டு த பவர் ஏ வந்து வரும். ஸோ நான் இங்கே வந்து இதை u v w அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இதுக்கு எதுவுமே நான் நேம் பண்ணல, அப்படியே வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு 0வாக தான் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ dy பை dx ஈக்குவல் டு du பை dx ப்ளஸ் dv பை dx ப்ளஸ் dw பை dx ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், இது வந்து அப்படியே 0வாக ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து 1 by 1 வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து u வந்து என்னவா இருக்குது, u ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் எக்ஸ்ன்னு வந்து இருக்குது, அதாவது வேரியபிள் டு த பவர் வேரியபிள் ஃபார்ம். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணோம் நம்ம பார்த்தோம், டேக்கிங் லாக் போத் சைட்ஸ், டேக்கிங் லாக் என்ன வரும், லாக் u ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் லாக் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஈக்குவல் டு லாக் u. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 1 by u இன்ட்டு du by dx ஈக்குவல் டு இது வந்து uv அப்படின்னு வந்து நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே u இருக்கிற இடத்துல நம்ம என்னென்ன எடுத்துப்போம், uவை வந்து எக்ஸுனாவும் வியை வந்து லாக் எக்ஸாகவும் வந்து நான் எடுத்துக்கிறேன். u டேஷ்னா 1 வரும், v டேஷ்னும் போது 1 by x வந்து வரும். ஸோ அப்போ u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் uக்கு அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ 1 இன்ட்டு v வந்து லாக் எக்ஸு ப்ளஸ் v டேஷ் வந்து 1 by x இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ 1 by u இன்ட்டு du by dx ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ du by dx ஈக்குவல் டு u இன்ட்டு 1 ப்ளஸ் log xன்னு வந்து வரும். u இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, x பவர் x. ஸோ du by dx ஈக்குவல் டு x to the power x into 1 plus log x. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம v பார்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ v ஈக்குவல் டு x to the power a வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது dv by dx ஈக்குவல் டு d by dx ஆஃப் எக்ஸ் டு த பவர் a. ஸோ எக்ஸ் டு த பவர் ஏன்னும் போது வேரியபிள் டு த பவர் கான்ஸ்டன்ட், அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணோம், a இன்ட்டு எக்ஸ் டு த பவர் a மைனஸ் 1. இதுதான் வந்து dv by dx. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு w எடுத்துக்கலாம். ஸோ w ஈக்குவல் டு a பவர் எக்ஸ். அதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம், ax இன்ட்டு log x வந்து பார்த்தோம்.
ஸோ இங்கே வந்து நான் டேக்கிங் லாக் போத் சைட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேக்கிங் லாக் போத் சைட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், லாக் w ஈக்குவல் டு லாக் a பவர் x. ஸோ அப்போனா x லாக் a வந்து வரும். ஸோ log a அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ லாக் w இது வந்து 1/w டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x 1/w into dw by dx ஈக்குவல் டு இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ லாக் a அப்படின்றது கான்ஸ்டன்ட், லாக் a அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 1 வரும். ஸோ dw by dx ஈக்குவல் டு w இந்த பக்கம் போச்சு அப்படின்னா w இன்ட்டு லாக் a. ஸோ dw by dx ஈக்குவல் டு a பார் x இன்ட்டு லாக் a வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட 4th பார்ட். ஸோ இப்போ புட் 2 3 4 இன் 1. ஸோ அப்போ dy by dx ஈக்குவல் டு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், du by dxக்கு என்ன கிடச்சிருக்கு. ஸோ du by dx ப்ளஸ் dv by dx dw by dx இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் அப்படியே போடுறோம். ஸோ x to the power x into 1 plus log x plus dv by dx வந்து a into x to the power a minus 1 plus dw வந்து a to the power x log a. ஸோ dy by dx ஓட வேல்யூ வந்து இதுதான். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 10th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்ப்போம். 11th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் வந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து dy by dx ஆகிடும். டிஃப்ரென்ஷியேட் இது வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து வின்னு எடுத்துக்கலாம். அப்போனா du by dx ப்ளஸ் dv by dxன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதை தனியாக கண்டுபிடிக்கிறோம், இது தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு u பார்ட் எடுத்துக்கலாம். u வந்து என்னது, எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 டேக்கிங் log both sides. ஸோ அப்போ இங்கே வந்து log u வரும் அண்ட் ஈக்குவல் டு log ஆஃப் எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ இங்கே log u ஈக்குவல் டு இது வந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு log x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து யூனும் இதை வந்து வினும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். 1/u இன்ட்டு du by dx வந்துடும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் ரூல். ஸோ இப்போது u இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 அண்ட் v இருக்கிற இடத்துல log x வந்து இருக்குது. ஸோ இப்போ u டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணனா 2x மைனஸ் 0 வந்துடும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். v டேஷ் வந்து 1/x வந்துடும். ஸோ u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u டேஷ் என்னது 2x இன்ட்டு v வந்து log x ப்ளஸ் v டேஷ் வந்து 1/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ அப்போ 1/u இன்ட்டு du by dx ஈக்குவல் டு இது அப்படியே எழுதலாம் 2x இன்ட்டு log x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/x வந்து வரும். யூவை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது du by dx ஈக்குவல் டு u இன்ட்டு 2x இன்ட்டு log x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/x வரும். யூவோட பிளேஸில் நம்ம u ஈக்குவல் டுன்னு என்ன எடுத்துருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ du by dx ஈக்குவல் டு
யூவோட பிளேஸில் என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2x இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இதான் வந்து நம்மளுக்கு du பை dxக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ v ஈக்குவல் டு எடுத்து dv பை dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். So v equal to x minus 3 the whole power x square, taking log both sides. Log v equal to log x minus 3 the whole power x square. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், x square into log x minus 3 வந்து வரும் and log v. Differentiate with respect to x பண்ணுறோம். 1 by v into dv by dx equal to இதை வந்து uனோ இதை வந்து vனோ வந்து எடுத்துக்கிறோம். So u equal to x square, v equal to log of x minus 3. So u dash வந்து 2x வரும், x square differentiate பண்ணால் 2x, v dash வந்து log xஐ differentiate பண்ணோம்னா 1 by x வரும். அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல x minus 3. அப்போ திருப்பியும் இதை differentiate பண்ணுறோம், x minus 3ஐ differentiate பண்ணோம்னா 1 வந்து நம்மளுக்கு வந்துடும். u dash v plus v dash uல போடுறோம். u dash வந்து 2x into v வந்து log of x minus 3 வந்துடும் plus 1 by x minus 3 into u வந்து x square. So 1 by v into dv by dx equal to 2x into log of x minus 3 plus x square by x minus 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த vயை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ dv by dx equal to v into 2x into log of x minus 3 plus x square by x minus 3. vயோட பிளேஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம போடணும். x minus 3 the whole power x square into 2x into log of x minus 3 plus x square by x minus 3. ஸோ இப்போ dy by dx வந்து என்னது, du by dx plus dv by dx. இது அப்படியே எடுத்து du by dxக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதணும், dv by dxக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதணும். ஸோ du by dxக்கு dy by dx equal to x to the power x square minus 3 into 2x log x plus x square minus 3 by x வந்து வரும். இங்கே நான் எழுதும் போது இங்கே வந்து x square minus 3 by xஐ வந்து விட்டுட்டேன், அதை வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன், இங்கே எழுதலை, அதனால் இது வந்து by x வரும். ப்ளஸ் dv by dxக்கு வந்து என்ன வரும், x minus 3 the whole power x square 2x log x minus 3 plus x square by x minus 3 வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் dy by dx. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.